அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா, கட்டோரி ப்ளவுஸ மார்க் பண்ணி கட் பண்றது எப்படி அப்படிங்கிறத பத்தி இருக்கிற வீடியோ தான். 58வதுல இருந்து இந்த வீடியோ வரைக்கும் கடைசி. அதாவது 64வது வீடியோ வரைக்கும் இந்த கட்டோரி ப்ளவுஸ எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணும், தைக்கும்போது என்னென்ன விஷயங்கள கவனிக்கணும், அதே மாரி ஒரு அளவு ப்ளவுஸ் குடுத்து அதிலிருந்து எப்படி எடுத்து நம்ம கட்டோரி ப்ளவுஸ் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லிக் குடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அளவு ப்ளவுஸ்ல அளவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த அளவு ப்ளவுஸை எப்படி தைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத எப்படி கவனிக்கிறது, அது எந்தெந்த பாயிண்ட வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது. இடுப்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலா ஒரே லென்த்தை வச்சு எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நாலா மடிச்சு எடுக்கலாம். அப்ப இல்லைன்னா ரெண்டு பகுதியை ஃபோல்டு பண்ணிட்டு ஒன் சைடு மட்டும் எடுப்பாங்க. இது மாதிரி நிறைய மெத்தட்ல ஒவ்வொருத்தரும் எடுப்பாங்க. அதனால அவங்க எந்தெந்த மெத்தட்ல எப்படி எடுப்பாங்க, அது எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பிளவுஸ் எப்படி எந்த மெத்தட்ல அவங்க முதல்ல தைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா வேற எங்கேயாவது தைச்ச ஒரு பிளவுஸை கொண்டு வந்து கொடுத்துதான் அந்த ஃபிட்டிங் கரெக்டா இருக்குன்னு சொல்லி தான் நம்ம கிட்ட அளவு பிளவுஸ் கொடுப்பாங்க. அதனால அந்த அளவு பிளவுஸை எந்த மெத்தட்ல தைச்சிருக்காங்க, அதாவது ஒரு பிளவுஸ்னுடைய சுற்றளவை நாலா பிரிச்சு முதுகுக்கு ரெண்டு பகுதியும் முன்பகுதிக்கு ஒவ்வொரு பகுதியும் தனியா பிரிச்சு மொத்தமா அந்த அளவு கொடுத்துருக்காங்களா, அப்படி இல்லைன்னா அது ஒரு சிலருக்கு முன்னாடி பகுதி வந்து அளவு அகலம் கம்மியாகவும் பேக் சைடினுடைய பின்பகுதி வந்து அகலம் அதிகமாகவும் வச்சு கூட தைச்சிருப்பாங்க. அது ஒரு ஃபார்மெட்டு. அது மாதிரி ஒவ்வொரு ஃபார்மெட்ல வந்து ஒவ்வொருத்தரும் தைச்சிட்டு இருக்கிறனால ஃபர்ஸ்ட் பிளவுஸ் வாங்கினோன்னா அது எந்த ஃபார்மெட்ல தைச்சிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல கவனிக்கணும். அதுக்கப்புறமா அது அளவு வந்து எந்தெந்த டாட் வந்து எவ்வளவு அகலம் பிடிச்சிருக்காங்க, எவ்வளவு உயரம் பிடிச்சிருக்காங்க, இப்படிங்கிற சில விஷயங்களையும் நம்ம எப்படி கவனிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அதுல சொல்லியிருப்பாங்க. அந்த விளக்கம் வந்து இப்ப நான் சொல்றதை விட அவங்க சொல்றது வந்து இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும். அப்ப வந்து உங்களுக்கு நீங்க ஏற்கனவே அளவு ப்ளவுஸ்ல என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தா அந்த மிஸ்டேக் சரி பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும். ஏன்னா அளவெடுக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம அசால்ட்டா சொல்லிட முடியாது. ஏன்னா அதுலதான் எல்லாமே அடங்கியிருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த பினிஷிங்கே நம்ம போக முடியும். அதனால அளவு கரெக்டா இருந்தா மட்டும்தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அளவு கரெக்டா இருந்தா மட்டும்தான் நம்மளோட அவுட்புட்டும் வந்து கரெக்டா இருக்கும். அதனால இந்த அளவு எடுக்கிறத கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலுமே கொஞ்சம் கவனமா எக்ஸ்ட்ரா ஏதாவது அவங்க பாயிண்ட் சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு புரியுற அளவுக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யோக்கனோட நீளம் வந்து நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஃப்ரண்ட் பேக் 1/4. இப்போ நம்ம ஒரு பிளவுஸ் வந்து 1/4 தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும் அப்படின்னா இப்படி நாலா போட்டு நீங்க மடிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச் ஒன்னா வச்சுக்கோங்க. இப்படி வைக்கும் போது உங்களுக்கு இந்த வி பட்டி மட்டும்தான் எக்ஸஸா தெரியணும். மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா 1/4 அப்படியே உங்களுக்கு இருக்கும். அப்ப இந்த பிளவுஸ் வந்து 1/4 போட்டு தான் வெட்டி இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியா கான்பிடென்டா நம்ம சொல்லலாம். சப்போஸ் இந்த பேக் கட் வந்து இப்படி உள்ள போயிட்டு இந்த ஃப்ரண்ட் வந்து ரொம்ப மேல வந்துருச்சு அப்படின்னா அது வந்து 1/4 போட்டு வெட்டல, அது வேற ஏதோ ஒரு ஃபார்மேட்ல வெட்டி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1/4 தான் போட்டு வெட்டி, அதாவது நம்ம எடுக்கிற மாதிரி இடுப்பு சுற்றளவு நாலா பிரிக்கணும், செஸ்ட் ரவுண்ட நாலா பிரிக்கணும் அப்படி மாதிரி வச்சிருந்தா மட்டும்தான் இந்த வி பட்டியை தவிர்த்து மீதி எல்லாம் ஈவனா நமக்கு வரும். இந்த வி பட்டியை நம்ம மெஷர் பண்ணல, அதனால அது மட்டும் தனியா நிற்கும். மீதி எல்லாமே ஈவனா நமக்கு வரும். அந்த மாதிரி தான் நம்ம மெஷர்மெண்ட் செக் பண்ணணும். இப்போ இந்த டாட்டோடைய டிஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்துட்டீங்க. சப்போஸ் ஒரு டாட்டுக்கு எவ்வளவு அகலம் வேணும் அப்படின்னா இதை இப்படி நான் ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்னா இந்த கார்னர்ல இருந்து இந்த அளவு மெஷர் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு டாட்டினுடைய அகலம். இதைத்தான் இந்த ஒரு பகுதியை தான் நீங்க சைட்ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நார்மல் இந்த ஒரு பிளவுஸ்ல என்ன டாட் எங்க இருக்கு, அந்த சென்டர் பாயிண்ட் எங்க இருக்கு, இந்த டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் கூட நீங்க இதை வச்சு இங்க அரை இன்ச் இருக்கும், அதை வச்சு கூட நீங்க பாயிண்ட் பண்ணிக்கலாம். அதனால ஒரு அளவு பிளவுஸ் வச்சு நம்ம பண்ணும்போது அந்த அளவு பிளவுஸ்ல என்னென்ன பண்ணிருக்காங்களோ அதை அப்படியே நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாம். சப்போஸ் எனக்கு கொஞ்சம் இறக்கம் அதிகமா வேணும் அப்படின்னா இடுப்பு இறக்கத்தை அதிகம் பண்ணுங்க. அப்படி இடுப்பு இறக்கத்தை நீங்க அதிகம் பண்ணுனீங்க அப்படின்னா ஞாபகம் வச்சு இந்த யோக்கினுடைய உயரத்தையும் ஒரு அரை இன்ச் அதிகம் பண்ணுங்க. இல்லாட்டினா என்னாகும் அப்படின்னா ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கீழே இறங்கிடும். சரிங்களா? நமக்கு அவங்க கிட்ட கேட்கும் போது கப் ஷேப் வந்து இறங்கணுமா இல்ல பேக் மட்டும் இறங்கினா போதுமா அப்படிங்கிறது தான் மெயினா இருக்கணும். இப்ப பேக் கட்ல வந்து அரை இன்ச் இறக்கணும் அப்படின்னா இங்க பட்டியை தான் அரை இன்ச் பெருசு பண்ணுமே ஒழிய இந்த ஃப்ரண்ட் லென்த்தை வந்து அதிகப்படுத்தக்கூடாது. அது அவங்களுடைய ஃபிட்டிங்கை வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால அதை ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இந்த அளவெல்லாம் நம்ம கரெக்டா வச்சிருவோம்.
இந்த சைடுமே டாட் வந்து 3 வைக்கிற இடத்துல இன்னொரு 1/2 இன்ச் இறக்குனீங்க அப்படின்னா நீங்க 3.5 வச்சீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். அப்போ பட்டி வந்து இன்னும் கொஞ்சம் 1/2 இன்ச் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஆம்ஹோல்லையும் இப்ப ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இதே அளவு நீங்க வச்சு வெட்டினாலுமே இந்த ஃப்ரண்ட்ல வந்து லைட்டா நீங்க கிராஸ் வெட்டி தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் இந்த அளவு வந்து உங்களுக்கு வரும். அதே மாதிரி ரொம்ப டீப் நெக்கா இருக்கு அப்படின்னாலும் நீங்க இதை வச்சுட்டு மார்க் பண்ணிட்டு இந்த இதை வந்து அதை வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கலாம். கரெக்டா வருதா அப்படிங்கிறத மட்டும் மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா டீப் நெக் வைக்கிறவங்களுக்கு தான் இந்த அளவு வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிறதுல ஒரு டவுட் வரும். இதை நல்லா இப்படி பிளேஸ் பண்ணிட்டு நீங்க வெட்டுற அந்த பேக் தட்ல வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா அளவுமே நீங்க எடுத்துட்டீங்க, எல்லா மெஷர்மெண்ட்டுமே நீங்க மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க. மறுபடியும் அதை பார்த்து மட்டும் நீங்க கட்டிங் போட்டாவே போதும். இருந்தாலும் ஒரு தடவை இப்படி வச்சு செக் பண்ணிக்கோங்க. டீப் நெக் வரும்போது இந்த இந்த செஸ்ட் ரவுண்டு நீங்க வைக்கிற மாதிரி கரெக்டா வருதா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணா போதும். செக் பண்ணலைனாலும் கரெக்டா தான் வரும். இருந்தாலும் நமக்குள்ள ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும். அப்படி வைக்கும்போது இந்த செஸ்ட் ரவுண்டு இங்க இருக்கிறதும் கரெக்டா ஓரளவு வருதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். இப்போ இதுல ஒரு பிளவுஸுக்கு நம்ம என்னென்ன அளவு எடுக்கிறோம் அப்படின்னா செஸ்ட் ரவுண்டு, அடுத்தது வெயிஸ்ட் ரவுண்டு, அடுத்தது ஆம்ஹோல் ரவுண்டு, கையினுடைய சுற்றளவு, அதே மாதிரி பின் கழுத்து, முன்கழுத்து, ஓப்பன் லென்த்து, பட்டியினுடைய ஹைட்டு, டாட்டினுடைய டிஸ்டன்ஸ், இது எல்லாமே எடுத்துட்டோம். இந்த ஷோல்டரும் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த ஷோல்டர் அளவே தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுல இருக்கிற அளவோட பிளஸ் 3/4 இன்ச் மட்டும் வச்சு ஷோல்டர் சைடு மார்க் பண்ணி கட் பண்ணீங்கன்னாவே போதும், உங்களுக்கு கரெக்டா வந்துடும். இப்போ இதுவே ஆம்ஹோல் நம்ம எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை வச்சு நீங்க பிளேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டா இந்த பேக் வந்து 2ஆ மடிச்சுட்டு இந்த எட்ஜில் வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு கரெக்டா நெக் பொசிஷனை இப்படி வச்சு நீங்க மார்க் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா இங்க சைட்ல 1/2 இன்ச்சு, இங்க 1/4 இன்ச்சு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எதனால அப்படின்னா இங்க 1/2 இன்ச்சு ஸ்லீவ் அட்டாச் பண்றதுக்கு, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு வந்து நெக் பீஸ் அட்டாச் பண்ண, மீதி வர்றதுதான் நம்மளுக்கு ஒரு ஷோல்டர்னுடைய அளவு. அதனால இதை இப்படி வச்சே கூட நீங்க அதை மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு அளவு பிளவுஸ் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியான விஷயம் தான். நம்ம ரொம்ப அதுல கால்குலேஷன் போடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுல என்னென்ன இருக்கோ அதை அப்படியே வச்சு நம்ம அப்ளை பண்ணி பண்றதுதான். ஆனா அளவு எடுக்கிறோம் அப்படிங்கும்போது நிறைய கால்குலேஷன் வந்து நீங்க கிராஸ் செக் பண்ணணும், சரியா இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி நம்ம அளவு எடுத்து தைக்கிறதுல வந்து நம்ம கொடுக்குற ஃபிட்டிங் வந்து தெரியும். ஒரு அளவு பிளவுஸ்ல கொடுத்து நம்ம தைச்சோம் அப்படின்னா அதுல என்ன இருக்கோ அதை அப்படிதான் நம்மளால பண்ணி கொடுக்க முடியும். அதனால இதையும் நீங்க கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு அளவு என்னவோ இப்ப நீங்க இதுல இருக்கிற அளவுமே நம்ம ஒரு பாடியில எடுக்கிற அளவுமே நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது அத்தனை அளவு வந்துருது. ஒரு பிளவுஸ்ல நம்ம அளவு எடுத்து நோட் பண்ணாலுமே இவ்வளோ மெஷர்மெண்ட் வந்துடும். கிட்டத்தட்ட 14-15 மெஷர்மெண்ட் வந்துடும். அது எல்லாத்தையுமே ப்ராப்பரா அப்ளை பண்ணி கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அளவு பிளவுஸா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, பாடியில அளவு எடுத்து தைச்சாலும் உங்களுக்கு பிரச்சனை வராது. அதனால நீங்க ஃபாலோ பண்ற டிப்ஸ் எல்லாமே மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேடம், இதுல வந்து நெக் கட்டிங் போடும்போது அளவு பிளவுஸ்ல அப்படின்னு சொன்னா அதுல என்ன ஷேப் வருதோ அதுவே கொடுத்துறோம். நம்ம இப்படி கட்டிங் பண்ணும்போது ஸ்ட்ரைட் வந்து ஒரு ரவுண்டு தான் பேக் அண்ட் ஃப்ரண்ட் தரோம். அப்படி இருந்தாலும் ஓகே வைமாங்க மேடம், நம்ம அப்படியே பண்ணி ஓகே தான். ஏன்னா இப்ப இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணனதுக்கு அப்புறம் தான் இது இவ்வளவு அகலம் வரும். சரிங்களா? நம்ம அதனால இங்க இப்படி ஷோல்டர் வச்சு 4 இன்ச் உள்ள கொடுத்து பாக்ஸ் போட்டு அதுல என்ன வருதோ அதை கட் பண்ணிக்கலாம். ஓகேங்க மேடம். ஓகே. ஸ்டிச்சிங் பண்ணினதுல இந்த ஆம்கோல் இருந்து கப் சைஸ் வரைக்கும் மட்டும்தான் அந்த ஒரு பெண்டோடைய சுருக்கம் வந்து கொஞ்சம் நல்லாவே தெரியுதுங்க மேடம். கப் சைஸ்ல எல்லாம் நல்லா பதிஞ்சு நல்லா கவர் ஆயிடுதுங்க. அந்த 1.25 இன்ச் ஃப்ரண்ட்ல நம்ம எக்ஸ்ட்ராவா கொடுக்குறோம் அல்லது 1 இன்ச் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கப் சைஸுக்கு ஓகேவாயிருது. ஆனா ஆம்கோல்ல இருந்து அந்த மிடில் செஸ்ட் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு லூஸ் இருக்குதுங்க மேடம், பேக் அண்ட் ஃப்ரண்ட். அப்ப அதை நம்ம ரொம்ப பெண்டு கொடுத்தா மட்டும்தான், அப்ப நம்ம யாருக்கு பெண்டு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கறது அது கொஞ்சம் தெரியாம போயிடுமே அப்படின்னு. அது இல்ல, நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப லீனா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க துணி வந்து சேர்த்து எடுக்கலாம், கட் பண்ணலாம். ஆனா கொஞ்சம் உடம்பு சதைப்பிடிப்பா இருக்கு அப்படின்னா நீங்க சேர்த்து அதிகமா கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல கிளாத் வந்து பத்தாம போயிடுங்க. சரிங்களா? லீனா இருக்கிறவங்களுக்கு நம்ம குறைஞ்சு எடுத்துட்டா கூட பிரச்சனை இல்லைங்க. ஆனா பாடியா இருக்கவங்களுக்கு நம்ம அதிகமா துணி வெட்டிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒன்னா இழுக்கும், ஒரு இடத்துல இழுத்தா அந்த சுருக்கம் வந்து இன்னொரு இடத்துல தான் நமக்கு வந்து தெரியும். மேம் இது பட்டி நம்ம அட்டாச் பண்றோம் இல்ல மேடம்,
அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம அட்டாச் பண்ண பிறகு ரெண்டுமே ஈக்குவலா இருக்குமா, இல்ல கொஞ்சம் மேல போகுமா, இல்ல கீழே வருமா? மேல கீழே போகுமானா பட்டியினுடைய ஃப்ரண்ட்டையும் சைடையும் கேக்குறீங்களா? இப்ப பேக்கோட அட்டாச் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபைனல் அட்டாச்மெண்ட் மேடம். ஆமா ஆமா. இத பண்ணிட்டோம். இத பண்ணும்போது இதுவும் மேக்சிமம் ஈவனா, அதான் மேக்சிமம் இதுவும் நம்ம கொடுக்கற ஈவனா தான் வரும். சப்போஸ் முன்பக்க உயரம் அதிகமா வந்து ஒரு 1/2 இன்ச்சை நம்ம குறைச்சு கொடுத்தோம்னா முன்பக்க அளவு கம்மியா வரும், சைடு வந்து அதிகமா வரும். ஈவனாலாம் வரணும். பட் அது ஃபினிஷிங் ப்ராப்ளம் இல்ல மேடம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம என்ன கொடுக்கறோமோ அதுதான் அங்க வரும். நான் ஈக்குவலா இருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணினே இருக்கேன். இல்ல அது தேவையில்லை உங்களுக்கு. இப்படி நம்ம ஒரு பிளவுஸ் இப்படி வச்சிட்டோம்னா நமக்கு எல்லா ஹைட்டும் இதுல மட்டும் கொஞ்சம் நம்ம இப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம போடும்போது கரெக்டா வரும். ஒரு 1/2 இன்ச்சு உங்களுக்கு மேல தூக்குன மாதிரி வருதுங்களா, அவ்வளவுதான் வரும். ஏன்னா இது இங்க டாட் எல்லாம் பிடிக்கிறனால இதை நம்ம இப்படி வைக்க முடியாது. கொஞ்சம் மட்டும்தான் இப்படி வருமே ஒழிய இப்படி ரொம்ப மேல போயிடக்கூடாது. கீழே இறங்கும். கீழே இறங்குறது வந்து கப் ஷேப் பெருசா இருக்கிறவங்களுக்கு இந்த இது வந்து இப்படிதான் வரும், கீழே தான் வரும். ஏன்னா இந்த கப் ஷேப் இறக்கிடுவோம், அதுக்கு கீழே யோக்கு வைப்போம். ஆனா இது வந்து இந்த ஹைட் தான் இருக்கும். அப்படி பார்த்தா இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் நல்லா உயரமாவே வரும். அதே மாதிரி மத்தபடி இது ரொம்ப மேல போச்சு அப்படின்னாதான் நம்ம மிஸ்டேக் பண்றோம்னு அர்த்தம். ஒன்னா ஒரு 1/2 இன்ச்சு டிஃபரன்ஸ் வரலாம், சரிங்களா? 1/2 இன்ச்சு டிஃபரன்ஸ் வரலாம். அப்படி இல்ல ஈவனா வரலாம். அப்படி இல்லாட்டினா கப் ஷேப் பெருசா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் இப்படி கீழே வரலாம். அதெல்லாமே வந்து ஃபிட்டிங் கிடையாது, அந்த மிஸ்டேக் கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம கொடுக்குற அட்ஜஸ்ட்மெண்ட் தான். லீனா இருக்கிறவங்களுக்கும் ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ப்ராட் கொடுப்போம் இல்லைங்க மேடம், ஒரு 1/4 இன்ச் கொடுக்கற போது அது கட் பண்ணலாமா? அப்படி நம்ம அதை கட் பண்ணாம அந்த வி ஷேப் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல ரொம்ப க்ளோஸ் ஆயிடாதுங்களா மேடம் நெக்? நீங்க சைட்ல அவுட்டர்ல வந்து நீங்க நெக்கினுடைய அகலம் வந்து கொஞ்சம் கொடுப்பீங்க இல்லையா? நார்மலா 2.25 வருது அப்படின்னா 3 கொடுத்து தானே நீங்க அந்த ரவுண்ட் கட் பண்ணுவீங்க. அந்த இடத்துல நீங்க அந்த டாட் பிடிக்கிற இடத்துல ஒரு 1/4 இன்ச் வெட்டினாதான் அந்த நெக் வந்து ஒரு பொசிஷனா ஷேப்பா நமக்கு தெரியும். இல்லாட்டினா அது கிராஸா தான் போகுங்க. ஓகே. இல்ல எல்லாத்துக்குமே அந்த நம்ம அகலம் கொடுக்கணுமா? 2.5 வைக்கிற இடத்துல 2.25 தான் நம்ம கம்பல்சரி. அப்படி கொடுத்தாதான் கொஞ்சம் நெக் நல்லா பாக்குறதுக்கு நீட்டா வரும். வரும். ஆமா, அப்படி கொடுத்தாதான் நீட்டா வரும். அது லீனா இருக்கிறவங்களும் சரி, பாடியா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அதே மாதிரிதான். 58வது வீடியோல இருந்து இந்த 64வது வீடியோ, இந்த வீடியோ வரைக்குமே நீங்க கட்டோரி பிளவுஸை எப்படி மார்க் பண்றது, எப்படி கட் பண்றது, அளவு பிளவுஸ்ல எப்படி அளவு எடுத்து அதை கரெக்டா நம்ம கட்டோரி பிளவுஸுக்கு அளவா மாத்துறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இதுல நிறைய சந்தேகங்களுக்கும் நீங்க விடையை பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுல கவனமா பார்த்து நீங்க சில விஷயங்கள்லாம் புரிஞ்சிருப்பீங்க. புரியாத விஷயங்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, அதுக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம். கட்டாயம் வந்து அதை போடுறதுக்கு தான் நாங்க இந்த சேனலே ஓபன் பண்ணதே. முக்கால்வாசி வந்து நீங்க கேட்குற சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கோம். ஏன்னா போன தடவை இருக்கிற அந்த சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வீடியோ இருக்கிறனால நம்ம அதை சர்ச் பண்ணி ஒவ்வொருத்தரோட இதுவும் பார்க்க முடியறதில்ல. ஆனா இந்த தடவை வந்து நான் ஒவ்வொன்றும் நோட் பண்ணி எழுதி வச்சிருக்கிறேன். தனியாவே நோட் போட்டு எழுதி வச்சுட்டு இருக்கிறேன். அதனால ஒவ்வொருத்தர் கேட்ட கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு வீடியோவா தனித்தனியாவே போட்டலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோட இந்த சேனல் ஓபன் பண்ணியிருக்கோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த சேனலை கண்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்த வீடியோ பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப அது 64 முடிஞ்சிருச்சு, 65ல இருந்து உங்களுக்கு க்ளோஸ் நெக், அதாவது கழுத்து வந்து குறுகிய கழுத்து வச்சு தைக்கும் போது அதுல என்னென்ன மாற்றங்கள் செய்யணும், அளவுகள் எப்படிலாம் அதை அளவுகள் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள், நுணுக்கங்கள் எல்லாமே தெளிவா சொல்லியிருப்பாங்க. 65வது வீடியோல இருந்து 70வது வீடியோ வரைக்குமே உங்களுக்கு அதுல இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 7 வீடியோக்கு பக்கமா இருக்கும். அந்த எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த க்ளோஸ் நெக், அதாவது குறுகிய கழுத்து, சின்ன கழுத்து வைக்கும் போது என்னென்ன பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ணீங்களோ அதுக்கு உண்டான எத்தனை விஷயங்களும் உங்களுக்கு விளக்கங்களும் இந்த அடுத்த பகுதியில இருந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த டெய்லி நைட் 9 மணிக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டு தான் இருக்குது. டெய்லி அதுமாரி தான் ஆகும். அதனால நீங்க தொடர்ச்சியா வீடியோ பாருங்க, அடுத்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க. உங்களுக்கு இன்னமும் அந்த சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மாற்றம் வரும். அதே மாதிரி இந்த 6 வகையான பிளவுஸ் நீங்க இப்ப தொடர்ச்சியா இந்த 77 வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு நிறைய கம்பேரிசன், அதாவது ஒரு பிளவுஸ், ஒரு நார்மலா ஒரு பிளவுஸுக்கும் ஒரு போட் நெக் பிளவுஸுக்கும் ஒரு கட்டோரி பிளவுஸுக்கும் அவங்க என்னென்ன மாற்றங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களால ஒரு முடிவெடுக்க முடியும். அதாவது இந்த
இந்த டைப் பிளவுஸுக்கு மட்டும்தான் இந்த ஆர்ம் ஹோல்லையோ ஒரு பட்டியிலையோ என்ன மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கட்டோரி பிளவுஸுக்கு எப்படி மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க, சின்ன கழுத்து வச்சு அதுல என்ன அந்த மாற்றம் பண்ணியிருக்காங்க, இது ஏன் மற்ற வீடியோ பார்க்கறதுக்கு இதுல என்ன ஒரு சிறப்பான அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்க தொடர்ச்சியா பார்க்க முடியும். அதனாலதான் இவங்களோட வீடியோஸ் வந்து நீங்க ஒவ்வொன்றும் மிஸ் பண்ணாம பொறுமையா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். படபடன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க கொஞ்சம் நுணுக்கமா கவனிச்சீங்க அப்படின்னா மேலும் மேலும் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கலாம். வாங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்.